அனைவருக்கும் வணக்கம். நான் துரைராஜ். டெய்லியும் நம்ம சேனலில் பிஎன்எல் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஜூலை 5 ஜூன் மந்த் பிஎன்எல் ஃபுல் பிஎன்எல் எவ்வளோ வந்துச்சுங்கிறத இன்னைக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎன்எல்ல போய்க்குவோம். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஓகே, ரியலைஸ்டு பிஎன்எல் நமக்கு வேணும். ஜூன் 1 to ஜூன் 30 ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ டீட்டெயில் பார்த்துக்கோங்க. நமக்கு வந்த ப்ராஃபிட் 64,064.52K வந்திருக்கு. அந்த இதுபடியே பேசுவோம். சார்ஜஸ் அண்ட் டேக்ஸஸ் பார்த்தீங்கன்னா 12,000 சம்திங் எடுத்திருக்காங்க. ப்ரோக்கரேஜ் மட்டும் இதில் 6,500 கிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக நெட் ப்ராஃபிட் வந்து 52,000 வந்திருக்கு. 50,000 எக்ஸ்பெக்ட் பண்ணது, 52,000 வந்திருக்கு. இதில் எதுவுமே மேனுவல் ட்ரேட் எதுவுமே நான் பண்ணல, எல்லாமே ஆட்டோ ட்ரேடிங் தான். ஆல்கோ தான் எக்ஸிக்யூஷன் பண்ணுச்சு. டோட்டல் கேபிட்டல் வந்து 8 lakh இதில் போட்டிருந்தேன். 8 lakh போட்டு தான் ட்ரேடிங் பண்ணேன். ஸோ இந்த மந்த் ஃபுல்லாகவே 8 lakh தான். இதில் வந்து ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுமே இருக்கும். ஆப்ஷன் செல்லிங்ஸில் வந்து நேக்கடாக போகாமல் ஹெட்ஜிங் போட்டு தான் பண்ணியிருந்தேன். பையிங் லெக்கும் எடுத்து தான் பண்ணியிருந்தேன். ஸோ கன்சிஸ்டன்சி ஓரளவுக்கு கிடச்சிருக்கு. 50,000 வந்தாவே ஓகே, நல்ல ப்ராஃபிட் தான் எனக்கு. தேங்க்யூ கைஸ். பாருங்கள், பார்த்துட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய விரைவில் அடுத்தடுத்த கண்டென்ட்டு ஒரு நல்ல கண்டென்ட்டாக கொண்டு வரேன். பார்ப்போம். நீங்கள் இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக பாருங்கள். F&O ட்ரேடில் வந்து நம்ம வின் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் ப்ளஸ் கரெக்டான எக்ஸிக்யூஷன் பண்ணோம்னா கரெக்டான டைமில் ப்ராஃபிட் பண்ண முடியும். எல்லா மந்த்தும் நமக்கு ப்ராஃபிட் உள்ளதுனால எண்ட் ஆஃப் த இயரில் ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஜஸ்ட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. தேங்க்யூ.